ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சாமி குக்கிங். இன்றைக்கி மார்னிங் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோலம்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு அடுப்படிக்க வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் அவருக்கு ஒரு கஷாயம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடவே பால் காய்ச்சி வச்சாச்சு. இங்கே வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வைக்கதான், ஏன்னா இன்றைக்கி டியூஸ்டே இல்லை, அதனால் இதில் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பேபிகார்ன் இருக்கு இல்லையா, அதை உரித்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன், ஆக்சுவலி அது ஸ்வீட் கார்ன் தான். பேபிகார்ன் சொன்னாங்க, பார்த்தா முத்தலாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்வீட் கார்ன் அது. ஸோ கூடவே பார்த்திங்கன்னா கேரட் துருவி வச்சுருக்கேன். பருப்பு வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். காலைல 3:30க்கு எழுந்திரிச்சேன். எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்க கரெக்டாக 6:30க்குள்ளே எல்லாம் குக்கிங் ஒர்க்கே முடிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கசாயம் என்னென்னா, இஞ்சி துண்டு இருக்குது பார்த்திங்களா, 1 இன்ச்சு துண்டு, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே லெமனை பிழிஞ்சி சாறு எடுத்துகிட்டு அந்த தோலை போட்டு வேக வச்சு, கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா அந்த தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இன்றைக்கி ஃபுல்லாக குக்கிங் வீடியோ இதில் காமிக்கல, ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுனால. இப்போ நம்ம தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம். நான் அந்த ட்ரிங்க் சொன்னேன் பார்த்திங்களா, எலுமிச்சம்பழமும் எலுமிச்சம்பழத்தோலும் இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்து செய்கிற ட்ரிங்க். அது ரொம்ப நல்லது, பிபி நல்லா குறைக்கும், அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது என் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு தரது. இங்கே பாருங்கள், பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் தாளிப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதில் இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தோன்னு வடிச்சிட வேண்டியதாக. இல்லை கேரட் பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:15 இருக்கும். நம்ம மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செய்யும்போது நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம ஹரிபரியாக வேலை செஞ்சால் அந்த பாப்பாலாம் சாப்பிட்றாங்களா இல்லையான்றதே நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கூடவே உட்காந்து அவங்க சாப்பிட்றாங்களா, கரெக்டாக சாப்பிட்றதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஆஃப்டர்நூன் மேலே எடுத்தது. பாப்பாலாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், பச்சை மிளகாய் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு நிறையா வந்துருந்துச்சு. நான் இதை பழுக்க விட்டுட்டு வரமிளகா ஆக்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். இவங்க கேட்கல, எனக்கு தெரியாமல் போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா எல்லோரும் 3 பேரும் கையில் பறித்து வச்சுட்டு வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ செடிக்கெலாம் சரி தண்ணி பாய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, செம்ம வெயில் அடிச்சிச்சு. சரி தண்ணி பாய்ச்சிடலாம் அப்படின்ட்டு பாய்ச்சிட்டு இருந்தோம். ஏன்டா தண்ணி பாய்ச்சணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னு கடைசியாக பார்ப்போம். ஏன்னா பிள்ளைங்க விழுந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க செடிக்கெல்லாம். ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்கூல் விட்டு சரி பாப்பா இந்த வேலையெல்லாம் பார்க்கட்டும், நம்ம அதுக்குள்ளே பாப்பாவுக்கு நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம், பிள்ளைங்க வேலை செய்யுதுங்களே அப்படின்றதுக்காக சரி ஸ்நாக்ஸ் செய்ய போயாச்சு. நான் பார்த்திங்கன்னா ஸ்வீட் போண்டா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஸ்வீட் போண்டாவுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டம்ளர் அளவுக்கு ரவை, வறுக்காத ரவை இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கிட்டேன். கூடவே வெல்லம் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அது பொடிச்சு சேர்த்துக்கிட்டேன். நான் பாகு காய்ச்சியெல்லாம் சேர்த்துக்கல, பொடிச்சு சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது தான். இப்போது எல்லாம் சேர்த்து கூடவே பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு, மாப்பு சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, எங்கள் பாப்பா அதுக்குள்ளே நான் கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தா. மேலே கீழேன்னு கொட்டுவா. ஸோ அவள்கிட்ட பிடுங்கி நான் அடுத்து கலந்து வச்சுட்டேன். இப்போ இது 1/2 hour ஊற போடுவோம் இல்லையா, அதுலேயே இந்த கட்டி கட்டியாக இருக்கிற வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இது ஒரு 1/2 hour ஊற போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. 1/2 hour கழித்து பார்க்கும்போது அந்த வெல்லம்லாம் கரைஞ்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்து கலந்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இது சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்து கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தி. நம்ம சர்க்கரை சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தி இல்லையா. ஸோ அதனால் இதை நான் செஞ்சு கொடுத்தேன். மேக்ஸிமம் நான் சர்க்கரை சேர்த்து செஞ்சேன்னா அதில் நான் பாலும் சேர்த்து கலந்து செய்வேன். ஸோ இது வெல்லம் சேர்க்குறதுனால நான் பால் சேர்க்கலை, ஏன்னா திரிஞ்சிரும் இல்லையா வெல்லமும் பாலும் ஒன்றா சேர்த்து செய்யும்போது. ஸோ அதனால் நான் சேர்க்கலை. பாருங்கள், நம்ம இதே சர்க்கரை சேர்த்து ஜீனி சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் போண்டா. இது நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சதுனால கொஞ்சம் கலரிஷாக ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருந்துச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நான் எதுக்கு சொன்னேன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், நாங்கள் அந்த விழுந்து பிள்ளைங்க தண்ணி பாய்ச்சினாங்க. 6 மணிக்கெலாம் சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செம்ம மழை. கூடவே பார்த்திங்கன்னா கரண்ட்டை வேறு கட் பண்ணிட்டாங்க.
கரண்ட் கட் பண்ணோன்னே குட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா செம்ம கொண்டாட்டமாக இருந்துச்சு. அந்த இருட்டில் வந்து விளக்கேற்றிட்டு அதை சுற்றிலும் கை வச்சுட்டு எங்கள் பாப்பா, பக்கத்து வீட்டு பாப்பா எல்லாம் சேர்ந்து இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்கள். அவங்களோட சந்தோஷம் இதுதானே. சரி விளையாடட்டும்னு நானும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுங்க விளையாடுறது. இந்த குனிஞ்சிட்டு கையை வச்சிட்ருக்காள் அது எங்கள் பாப்பா, சின்ன பாப்பா. அவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டு பாப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.